ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய திங்கட்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 34வது திருக்குறள். சரிங்களா, ஊடால் கொஞ்சம் திருக்குறள் போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. இன்றைக்கான திருக்குறள் என்னென்னு பார்த்துடலாமா? தெய்வம் தொழுஆல் கொலானன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. இது திருக்குறள். இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனைவியிடத்தில் கற்பு என்னும் மாண்பு மன உறுதி இருக்க பெற்றால் கணவன் அடையக்கூடியவற்றுள் அம்மனைவியை விட மேலான பொருள் வேறொன்றும் இல்லை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சொல்கிறேன், பொருள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட கருத்து அவ்வளோ ஒரு நல்ல கருத்து. இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். மனைவியிடத்தில் கற்பு என்னும் மாண்பு மன உறுதி இருக்க பெற்றால் கணவன் அடையக்கூடியவற்றுள் அம்மனைவியை விட மேலான பொருள் வேறொன்றும் இல்லை. புரிஞ்சிருச்சா? நான் இன்னொரு அதோட பொருள் என்னன்னு சொல்கிறேன். ஒரு மனைவி மாண்பு, அதாவது அந்த கற்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கற்பு, ஒரு நம்ம நல்ல கற்போடு இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பெண், நம்ம நம்ம கணவருக்கு மட்டும்தான் சொந்தம். கற்பை வேறு எந்த இடத்துலையும் எந்த விதத்துலையும் நம்ம பறிக்கொடுத்துடக்கூடாது. கற்பை தன்னோட உயிர் மாதிரி எந்த ஒரு மனைவி மதிக்கிறாளோ அப்பேற்பட்ட மனைவியை அடைந்த கணவன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அடைஞ்சா எப்படியோ அந்த மாதிரி அதை விட மேலான அப்படி ஒரு மனைவியை கட்டியிருக்கிறான். எல்லாத்தையும் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படி ஒரு மனைவியை கட்டியிருக்கிறவனுக்கு அதை விட ஒரு பெரிய பொருள் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம்லாம் ரொம்ப மாறிட்டு வருதுங்க. என்ன சொல்கிறது, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ந்த காலம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது. சரிங்களா, அதை எப்படி திருப்பி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா காலங்கள் மனிதர்களை சொல்லி தப்பில்லைங்க. காலம் அந்த மாதிரி போயிட்டுருக்குது. காலத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க மாறிக்கிறாங்க. கொஞ்சம் மன உறுதியோடு இருந்தோம், கட்டுப்பாடோடு இருந்தோம் அப்படின்னா அந்த மன உறுதியும் கட்டுப்பாடும் எந்த ஒரு மனுஷங்கிட்ட இருக்குதோ அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க. சரிங்களா, எனக்கு இந்த திருக்குறள் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அறத்துப்பால் வான் சிறப்பு நீத்தார் பெருமை, இப்போ வாழ்க்கை துணை நலம், இதிலேருந்து பார்க்குறோம். 4வது இதிலேருந்து பார்க்குறோம். 34வது திருக்குறள். ஃபஸ்ட்டு அறத்துப்பாலில் பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வான் சிறப்பு நீத்தார் பெருமை 3 ஹெட்டிங் முடிச்சிட்டோம். இப்போ 4வது பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை நலத்தில் 4வது திருக்குறள். மொத்தம் 34வது திருக்குறள் பார்க்குறோம். ஊடால கொஞ்சம் நம்மளால் திருக்குறள் போட முடியாத சூழ்நிலை. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் போடுற வீடியோக்கள்லையே ரீல்ஸை காட்டிலும் அதிகமாக நான் விரும்பி போடுற ஒரே வீடியோனா அது இந்த திருக்குறள் வீடியோ தான். ஏன்னா ரீல்ஸ் சும்மா தக்கப்போக்கா நான் ஆடுறேன் குதிக்கிறேன் அதை பார்க்குறாங்க. ஆனால் இது ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் போடுறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி செய்கிற எல்லா காரியமும் நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான திருக்குறள் பார்த்தாச்சு. இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் பெரிய கடன் பட்டிருக்கிறேன். என்றைக்கு அந்த கடன் அடைக்க போகிறேன்னு தெரில. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நீண்ட காலம் நோய் நொடியின்றி வாழ்வதற்கு நான் கடவுளை பிரார்த்திக்கின்றேன். நீங்களும் எனக்காண்டி வேண்டிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா, ஏன்னா நான் கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறப்ப எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. நீங்களும் எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நானும் உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நம்மளால் வேறு பணம் காசு கொடுத்து உதவணும் அப்படின்லாம் இல்லைங்க. ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் இது பண்ணாலே போதும். இதுவே பார்த்திங்கன்னா 1000 மடங்கு ஹெல்ப் பண்ணதுக்கு சமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.